ரமலான் மாதத்தை அடுத்து சிறந்த ஒரு நோன்பு யாதெனில் முஹர்ரம் மாதமாகிய, அதாவது அல்லாஹ்வின் மாதமாகிய ஆஷுரா நாள் நோன்பு தான் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்த நோன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோன்பு வச்சா என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முந்தைய ஓராண்டிற்கு பாவ பரிகாரமாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நோன்பை நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் அப்படின்ற கொடுங்கோல் மன்னிடமிருந்து காப்பாற்றிய நாள். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்நாளில் நோன்பு நோற்றார்கள். நாமும் நோன்பு நோற்போம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளையும் 9-10 நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன் 9-10 வைக்கணும்? முஹர்ரம் 10வது நாள், அதுதான் ஆஷுரா நாள். ஏன் நம்ம 9-10 வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் முஹர்ரம் 10 அன்றைக்கி தான் நோன்பு வைப்பாங்க. அவர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக நம்மளை நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9-10 நோன்பு வைக்குமாறு நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே இந்த நாளில் நோன்பு நோற்று அதிகமாக நம்ம அல்லாஹ்விடம் துஆ செய்வோம்.